ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனே 7ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இதனால ஏதாவது கெடுதல் வருமானம் நிறைய இருக்கு, நிறைய கெடுதல். ஆனா என்ன நல்ல விஷயம்னா, இப்ப குரு பார்வையில சுக்கிரன் வர்றார். புதிய நபர்களின் அறிமுகம் காரணமாக வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும், பெரிய வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் இப்போ 6ஆம் இடத்துல இருக்காரு. பண தேவைகள் அதிகரித்தாலும் வருமானத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை புதனும் சுக்கிரனும் சேர்ந்து ஏற்படுத்துவாங்க. 24 டேஸ் குரு பார்வையில இருக்கக்கூடிய சுக்கிரனால பெரிய பெரிய வளர்ச்சியும் சந்தோஷமும் வருமானமும் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள், அதாவது நவம்பர் மாதம் 26ஆம் தேதி ஏற்படக்கூடிய சுக்கிர பயிற்சியினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்கும். என்ன சார் நற்பலன்கள்னு சொல்றீங்க, உங்க வாயிலிருந்து நல்லதே வராதே அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருக்குல்ல? இருக்குங்க. இனிமேல் வரக்கூடியதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. இதுல இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது வாழ்க்கையில வரக்கூடிய சுக அனுபவங்களை தரக்கூடிய பயிற்சி. உங்க வாழ்க்கையில வசதி வாய்ப்பு நல்லா இருக்கணும்னா இந்த சுக்கிரன் ஒழுங்கா இருக்கணும். உங்க வாழ்க்கையில நல்ல நண்பர்கள் அமையணும் அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா 10th படிக்கிற பசங்கள்லேருந்து யாராவது ஒரு ஜோடியை வச்சுக்கிறாங்க. ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுட்டு ஜாயின்ட் ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அமையணும் அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட வராங்க, சார் எங்களுக்கு திருமணம் மீறிய பந்தம் அப்படின்னா இந்த சுக்கிரன் ஒழுங்கா இல்லை, தப்பான இடத்துல இருந்தால் இந்த திருமணம் மீறிய பந்தம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் சுக்கிரனை வச்சு தான் இருக்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சொத்து சுகம், வண்டி வாகன சேர்க்கை, நகை ஆபரணங்கள். பெண்களுக்கு நகை தான் அழகு. புன்னகையும் நகை அழகாக இருக்கணும், அதே சமயம் பொன்னகையும் நிறையா இருக்கணும். அப்போ தான் அந்த பெண்ணுடைய அழகு வெளிப்படும். அப்போ தான் அந்த குடும்பத்துக்கு மகாலட்சுமி கடாட்சம் வரும். ஏன் அப்படின்னா ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தில் அழுதுகிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நகை ஆபரணங்கள் இல்லாமல் நிறைய வீட்டில் பார்க்கலாம். நகைகள் நிறையா இருக்கும், ஆனால் அணிஞ்சுக்கிறதுக்கு மனசு வராது. ஏன்னா பயம், எங்கள் கணவர் எடுத்துகிட்டு போய் அடமானம் வச்சுருவாரோ, இல்லை வீட்டில் நாத்தனார் வாங்கிடுவாங்களோ, மைத்துனர் வாங்கிடுவாரோ அப்படின்லாம் பயப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் பயப்படக்கூடாது. ஏன்னா ஒரு வீட்டில் அந்த குடும்ப தலைவி நிறைய ஆபரண பூஷிதையாக இருந்தால் மட்டுமே தான் உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி கடாட்சம் வரும். ஏன்னா மகாலட்சுமி நிறைய பணம் கொடுக்குறா, அதை அனுபவிக்க தெரியலன்னு வச்சுக்கோங்க. அந்த அனுபவிக்க தெரியாத நபரிடம் மீண்டும் மீண்டும் பணத்தை கொடுத்து பிரயோஜனம் இல்லைன்ட்டு அவள் வரமாட்டா. அந்த மாதிரி தான் இந்த சுக்கிரன். அந்த மகாலட்சுமியை சொல்லக்கூடிய நபர் தான் இந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் ஒழுங்கா இருந்துட்டாருன்னா உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. அதனால ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுக்கிரன் ஒழுங்கா இருக்கணும்னு தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். குரு கெட்டு போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் சுக்கிரன் கெட்டு போகக்கூடாது. இந்த சுக்கிரன் மாசத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகுறாரு, 25 நாளைக்கு ஒரு தடவை அப்ராக்சிமேட்டா. இந்த சுக்கிர பயிற்சி இப்போ எப்போ நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நவம்பர் மாதம் 26/11/2025 அன்று சுக்கிரன் துலாம் ராசி ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த விருச்சிக ராசிங்கிறது செவ்வாயோடைய வீடு. அந்த இடத்துல ஏற்கனவே கிரகங்கள் இருக்கு, அதாவது சூரியனும் செவ்வாயும் அங்கே இருக்காங்க. இந்த 2 கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல குருவின் பார்வையும் இருக்கு. கடகராசியிலிருந்து உச்ச குருவின் பார்வை இருக்கு. இதனால நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த பயிற்சியுடைய முக்கியமான அம்சமே. இது எத்தனை நாள் அங்க இருக்க போறாருன்னா நவம்பர் 26, 2025 முதல் டிசம்பர் 20, 2025 வரை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு 20 நாள், இந்த பக்கம் ஒரு 4 நாள், நவம்பர் மாசத்துல ஒரு 4 நாள், 24 டேஸ் விருச்சிக ராசியில குரு பார்வையில இருக்கக்கூடிய சுக்கிரனால பெரிய பெரிய வளர்ச்சியும் சந்தோஷமும் வருமானமும் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ராசியிலிருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம், இந்த 3 இடத்துல இருக்கக்கூடாது. அந்த இடத்துல இருந்தா அந்த இடம், அந்த பாவகம் கெட்டு போகும். சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தா அபாண்டமான குற்றச்சாட்டுகள்ல செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இடம். அதே சமயம் 7ஆம் இடத்துக்கு வந்தா ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வரும். நீங்க யார் கூட பழகினாலும் சரி,
உங்களை தப்பாக புரிஞ்சுண்டு உங்களை பற்றி குற்றம் பேசி சங்கடப்படுத்துவாங்க. 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போனால் உங்களுக்கு சோம்பேறித்தனத்தினால இல்லை படாடோப தேவைகளால் அல்லது திமிர்த்தனத்தினால வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கெட்ட பேர் ஏற்படும். ஆனால் இந்த சுக்கிர பயிற்சி இந்த 3 விஷயத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த சுக்கிர பயிற்சியில் யாருக்கு லாபம்னு கேட்டால் மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு, ரிஷப ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகிறாரு, கும்ப ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த கெடுபலனை தரக்கூடிய இடங்களுக்கு போனாலே நல்ல பலனை தரக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் சுக்கிர பயிற்சி ஏற்படுறாரு. அதனால இந்த 24 நாட்கள் சுக்கிர பயிற்சியானது 12 ராசிக்கும் பெரிய புதிய நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாருங்கள் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிப்போம். ரிஷப ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். பொதுவா சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வந்தாலே பிரச்சனை தான். 6, 7, 10 இந்த 3 இடங்கள்ல அவர் எங்க இருந்தாலும் சரி பிரச்சனை. ஆனால் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனே 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். இதனால் ஏதாவது கெடுதல் வருமானம் நிறைய இருக்குது, நிறைய கெடுதல். ஆனால் என்ன நல்ல விஷயம்னா இப்போ குரு பார்வையில் சுக்கிரன் வர்றார். சுக்கிரன் இருக்கிறது செவ்வாயோட வீட்டில், குருவால் பார்க்கப்படுகிறார். கெட்டவன் கெட்ட இடத்துல, அதாவது 7ஆம் இடத்துக்கு வந்து எதிரியோட வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் கணவனையோ உங்கள் மனைவியையோ உங்களுக்கு பிடிக்காத அளவுக்கு செய்யக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் இந்த குரு பார்வை இருக்கிறதுனால நட்புகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். அதாவது புதுசாக நண்பர்கள் வருவாங்க. ஒரு புதிய உறவு மலரக்கூடிய நேரம் இது. இந்த புதிய உறவு மலர்றதுனால என்ன பலன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்திலையும் ஒரு பிடிப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும். நண்பர்களால் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய நபர்களின் அறிமுகம் காரணமாக வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும், பெரிய வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேல, டிசம்பர் 5ஆம் தேதி குரு வக்ரகதியில மிதுன ராசிக்கு வரும்பொழுது பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், என்னை போன்ற ஜோதிடர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், ரியல் எஸ்டேட் பேசுறவங்க, ஹெச்ஆர்ல இருக்கிறவங்க, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் சக பணியாளர்கள் விஷயத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிவர்த்தியாகும். புதிய உறவுகள் மலரும்னு சொன்ன செவ்வாய் அந்த இடத்துல இருக்காரு. உங்களுடைய அந்த ஆக்ரோஷத்தன்மை பார்க்குறவங்களுக்கு ஒரு கிளர்ச்சியையும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதனால கொஞ்சம் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு செயல்படுறது நல்லது. டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி 16ஆம் தேதி சூரிய பயிற்சி ஆனதுக்கு அப்புறம், அதாவது தனுர் மாதம் பிறந்ததுக்கு பிறகு குருவின் பார்வையில் டிசம்பர் 20ஆம் தேதி அன்னைக்கு மறுபடியும் சுக்கிரன் வந்துடுறாரு. இதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்தும். ஸோ இந்த நவம்பர் 26லேருந்து டிசம்பர் 20 வரைக்கும் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி புதிய உறவுகள் மலர்ந்து அதன் மூலமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் உங்களுடைய மனசில் இருக்கிற பாரத்தை குறைப்பதற்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இதுல 10ஆவதுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் இப்போ வந்து 6ஆம் இடத்துல இருக்காரு. பண தேவைகள் அதிகரித்தாலும் அந்த பணத்தை வருமானத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை புதனும் சுக்கிரனும் சேர்ந்து ஏற்படுத்துவாங்க. புதிய உறவுகளால் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வேலை செய்யற இடத்துல புதுசா சில நபர்கள் சேரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். இந்த புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு ஒரு புதிய நட்பு உருவாகும். அதே சமயம் இந்த ராசியில பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புதிய கூட்டணிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதன் மூலமாக உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். எதிர்கால திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்க போகிறது. இதுல இந்த ரிஷபராசியில பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ரகசியமா இருப்பீங்க. அதை மட்டும் பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா போதும். ரகசியத்தை பாதுகாப்பது அவசியம். அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடன் ஜாஸ்தி ஆகாது. ஆனால் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில முனைப்போட செயல்படுவீங்க. அதுக்கு எதிர்பாலினத்தவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நீங்க கமாடிட்டி ட்ரேடிங், ஷேர் ட்ரேடிங், தங்க நகைகள் வாங்கி விற்பது, அதே மாதிரி இந்த கோல்டு பிஸ்கட் வாங்கி விற்கிறது, ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் வாங்கி விற்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தத்தில் புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாகவும் கடல் கடந்த தொடர்பின் மூலமாகவும் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற
ஒரு பெயர்ச்சியாக இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைந்திடும். இந்த சுக்கிர பெயர்ச்சி 2026 உங்களுக்கு வரக்கூடிய நல்ல மாற்றங்களுக்கான திறக்கும் நேரமாக, அதாவது திறவுகோலாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் வரணும் அப்படின்னா ஒரு கதவை திறக்கணும். அந்த திறக்கும் கதவாக இந்த சுக்கிர பெயர்ச்சி இருக்க போகிறது. அதனால உங்களுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள்வது என்று ஆசைப்படுபவர்கள் என்னிடம் தொலைபேசி மூலமாகவும் நேரிலோ வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. அதன் மூலமாக உங்களுடைய அடுத்து வரக்கூடிய 2026 எப்படிப்பட்ட வளர்ச்சி உங்களுக்கு காத்துருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வர வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய பிரார்த்தனையை சமர்ப்பணம் பண்ணி உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் வாழ்த்தி வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.